எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியோ 90s கிட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வியோஷினி. நம்ம சேனல் நேம் வியோ 90s கிட். 90s கிட்னா சும்மாவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி alphsgoodness beetroot பவுடர் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணி நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு எப்பவுமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குமான்னு தெரியாது. ஸோ நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம்ஸ் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் 2 டைம்ஸ் ஒரு 3 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணியிருப்பேன் மேபி. ஸோ இப்போ ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ட்வைன் நோட்டிஃபை ஆகும். அதுக்கு நீங்கள் ஹாலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ alphsgoodness-ஓட பீட்ரூட் ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரா மில்க். எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், நான் வந்து அதனால் ரா மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின் இருந்தால் ப்ளீஸ் கர்ட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா காய்ச்சின பால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு. நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன், அடிக்கடி யூஸ் பண்ணுறது. எல்லா ஃபேஸ் பேக்லேயுமே நான் இதை போட்டு யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்க்ரீடியன்ட், ரொம்ப ரொம்ப ஃபேவரட். சரி, இதை புகழ்கிறத நிறுத்தி நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டுக்கு போகலாம். இன்க்ரீடியண்ட் ஹீரோ ஆஃப் த ஃபேஸ் பேக் alphsgoodness-ஓட பீட்ரூட் பவுடர். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஹேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அப்படின்னா பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே ரூல்ஸை பிரேக் பண்ணணும். ஸோ இது வந்து தலையில், அதாவது ஹேரில் போட்டோம் அப்படின்னாக்கா கலர் குருவி கக்கா போன மாதிரி இருக்கும் நம்ம மண்டை. ஸோ வேண்டாம், அதை நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் கொஞ்சம் கலரான அழகாக தான் இருக்கும், க்யூட்டாக. ஸோ தலைக்கு போட்டால் நீங்கள் கலரிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். நான் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை ஒரு பர்கண்டி கலர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பீட்ரூட் பவுடர். ஸோ நீங்கள் கலரிங் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. ரைஸ் ஃப்ளாரில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் போடுறது இருந்தால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நெக்குக்கும் போடுறது இருந்தால் 2 ஸ்பூனாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோயின் இந்த ஃபேஸோட எல்லாமே இவங்க தான் மெயின். ஸோ இவங்க தரந்தா இப்படி தான் இருக்காங்கோ. ரைட். ஸோ இப்போ பீட்ரூட் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொட்டு 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 1 ஸ்பூன் பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மில்க் ஆட் பண்ண போகிறோம், அதாவது ரா மில்க். நீங்கள் வேணும்னா நான் சொன்ன மாதிரி கர்டு யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை ஸ்கின்னாக இருந்தால். ஸோ மில்க் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை 3 ஸ்பூனாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரெட் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? யாராச்சும் ப்ராங்க் பண்ணோன்னா இந்த மாதிரி இதை டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்லி ப்ராங்க் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். பண்ணுவோம், ஒரு வாட்டி பண்ணுவோம், யார் ஏமாறுறாங்களோ. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோடனே உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். டட்டா. இப்போ நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ண போகலாம். யாரும் பயப்படாதீங்க, இது வந்து எங்கள் மம்மி வாங்கி கொடுத்த பேண்ட். நான் இந்த ஃபேஸ் பேக்லாம் போடும்போது இங்கெல்லாம் மண்டக்கு நல்லாலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி இது வாங்கி கொடுத்தாங்க. நான் இதை மாட்டிக்கிட்டேன். ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போடலாம். ஸோ ஃபேஸ் பேக் போடுறதுக்கு ப்ரெஷ்ஷை காணவில்லை என்ற காரணத்தினால இந்த ஸ்பூன் வச்சு நான் போட போகிறேன். இந்த டெக்னிக் யாருக்காவது பிடிச்சிருந்தா அவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பூஸ் லைட்டிங் அப்படி இப்படி போயிட்டு தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் யூஸ் பண்ணாமல் ப்ளெயின் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜில்லுன்னு இருந்தால் ஒன்று நல்லாயிருக்கும். ஜில்லுன்னு இருந்தால் அந்த போர்ஸா அந்த மூஞ்சில் இருக்க ஓட்டையெல்லாம் தரக்கும். அப்போ இந்த பேக் போட நல்லா உள்ள போய் செட்டில் ஆகிடும். டெக்னிக்கலாக பேசாமல் நம்ம எங்கள் ஸ்டைல்லே பேசிடுவோம். ஸோ இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ட்ரை ஆக விட்டுடலாம். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு என் மூஞ்சில். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸை. ஸோ இப்போ போய் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் கல்வரியோ ஸோ இப்போ டவல் அடித்து தொடச்சிக்கலாம். நல்லா ஒத்தவும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கழுவுனதுக்கப்புறம் ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். 2 days ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அந்த பேக் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். அதில் ஆல் டேப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன்றும் பெனிஃபிட்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.